சென்னையில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட காரின் கண்ணாடியை உடைத்து வெள்ளத்தில் சிக்கியவரை போலீசார் பத்திரமாக மீட்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேந்தர். வணக்கம் சுரேந்தர். தற்போது இந்த சம்பவமானது எப்போது நடைபெற்றது? மீட்கப்பட்ட நபரின் உடல்நிலை குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். சென்னை மதுரவாயில் அருகே தரைப்பாலத்தில் கரை புரண்டோடும் வெள்ளத்தில் ஆபத்தை உணராமல் காரை எடுத்துக்கொண்டு சென்ற நபர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட பரபரப்பு காட்சிகள் தான் இவை. மதுரவாயில் தரைப்பாலம், அதே போன்று நொளம்பூர் தரைப்பாலம் என 2 தரைப்பாலங்களிலும் மீது 5 அடிக்கு மேல் தற்போது வெள்ள நீரானது பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. குறிப்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக பெய்த கனமழை காரணமாக பல்வேறு நீர்பிடிப்பு பகுதிகள் நிரம்பி அதிலிருந்து உபரி நீரானது திறக்கப்பட்டுள்ளது. இந்த உபரி நீரானது திறக்கப்பட்டுள்ளதால கூவம் மற்றும் கரையோரம் உள்ள பகுதிகளில் கடும் வெள்ள நீரானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக குறிப்பாக சென்னை மதுரவாயில் நொளம்பூர் தரைப்பாலம், அதே போன்று மதுரவாயில் எம்ஜிஆர் அடையாளம்பட்டு தரைப்பாலங்கள் இரண்டும் வெள்ள நீரில் அடித்து மூழ்கியுள்ளது. இந்த நிலையில தற்போது போலீசார் எம்ஜிஆர் அடையாளம்பட்டு தரைப்பாலத்தை தடுப்பு வைத்து மூடியுள்ளனர். இந்த நிலையில இன்று காலை ஒரு 4 மணி அளவுல மூடப்பட்டிருந்த தரைப்பாலத்தில் ஆபத்தை உணராமல் முகப்பேறு பகுதியை சேர்ந்த சுனில் வர்கீஸ் என்பவர் தனது சொகுசு காரை எடுத்துக்கொண்டு அந்த தரைப்பாலம் வழியாக கடந்து சென்றிருக்கிறார். அப்போது அதிக அளவிலான வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் கார் வெள்ளத்தின் வேகத்தில் அடித்து செல்லப்பட்டு அருகே இருக்கக்கூடிய தடுப்புகளில் இடித்துக்கொண்டு சிக்கி கொண்டது. இதனை அடுத்து அவர் நீண்ட நேரமாக தடுப்பில் மோதி உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடி கொண்டிருக்கிறார். இதனை அறிந்த காவலர்கள் உடனடியாக இந்த சம்பவம் குறித்து அறிந்து சம்பவ இடத்திற்கு ஜேசிபி இயந்திரம் வைத்து சுனிலை மீட்கும் முயற்சியில 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி கொண்டிருந்தனர். இருப்பினும் வெள்ளம் அதிக அளவு சென்றதால் 1 மணி நேரத்திற்கு பின்னதாக காரின் கண்ணாடிகளை உடைத்து மீட்கக்கூடிய காட்சிகள் தான் இவை. காரின் கண்ணாடிகளை உடைத்து பரபரப்பாக வெள்ளத்துல சிக்கிய சுனிலை காவலர்கள் பத்திரமாக மீட்டு முதலுதவி கொடுத்து அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். இந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட இந்த சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் போலீசார் தடுப்புகள் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்த போதும் ஆபத்தை உணராமல் இளைஞர் ஒருவர் தனது சொகுசு கார் மூலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ள சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் வெள்ளத்தின் முன் தடுப்பு நடவடிக்கையை கையாண்ட போதிலும் ஆபத்தை உணராமல் இவர் எப்படி அந்த பகுதிக்கு சென்றார், மேலும் வேற ஏதேனும் மது போதையில் ஏதேனும் இருந்தாரா என்ற கோணத்துல தற்போது போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வந்திருக்கின்றனர். கரை புரண்டோடும் தரைப்பாலத்தில் ஆபத்தை உணராமல் சொகுசு காரில் சென்றவர் அடித்து செல்லப்பட்டு மீட்கப்பட்டுள்ள பரபரப்பு காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஆழ்த்தியில் உள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.